ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான சென்னா மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வெள்ளைச்சென்னா 150 கிராம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இது 4 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இது இப்படி எடுத்து மசிஞ்சால் மசியணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். 4 விசில் விட்டால் சரியாக இருக்கும். இது ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்குது. கருப்பு கொண்ட கடலையில் செய்கிறத விட வெள்ளையில் செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். இனி மசாலாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். 2 டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட 4 வரமிளகா, 4 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். கிரேவி கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுக்காக 4 வரமிளகா எடுத்திருக்கேன். 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம். மிளகா நல்லா பலூன் மாதிரி ஆயிரும், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவிக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு ஆப்பிள் தக்காளி தான் நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளி சேர்க்கும் போது புளிப்பாக இருக்கும். ஆப்பிள் தக்காளினா பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம்ல, அது. இது கூட கொஞ்சமாக 2 துண்டு விரலி மஞ்சள் சேர்த்துருக்கேன். இது விரலி மஞ்சள் கடையில் வாங்கி இடிக்கல்ல சின்ன சின்னதாக தட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம குழம்பு செய்யும் போது இது கூட சேர்த்து அரைச்சிடலாம், அரைப்பட்டுரும். இது மாதிரி விரலி மஞ்சள் சேர்த்துக்கிறதுனால நம்ம மஞ்சத்தூள் கடையில் வாங்கி சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. கடையில் வாங்குகிற மஞ்சத்தூள் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால இது நல்லா ஆர்கானிக்காக இருக்கும். இப்படி கூட செய்யலாம், செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. தக்காளியோட பச்சை வாசமும் போயிருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நான் இந்த அளவுக்கு கொப்பரையை சேர்த்திக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு. நீங்கள் இதே அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டான டிஃப்ரென்ஸ் வராது. எது வேணாலும் சேர்த்திக்கலாம். கொப்பரையை சேர்த்திக்கலாம், தேங்காய் சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம முழு கரம் மசாலா சேர்த்துடலாம். முழு கரம் மசாலா 2 பட்டை துண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இது கூட கல்பாசி எடுத்திருக்கேன். கல்பாசி கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் கடையில் கிடைக்கிற அதே மாதிரி வாசம் வரும். இது கூட 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது கூட 5 கிராம்பு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இது பச்சையாக போட்டு அரைச்சிடலாம். இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இதுக்கு வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் செய்யலாம், அது நல்லாயிருக்கும். இது கூட முழு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். நம்ம என்ன தான் மசாலா போட்டு அரைச்சோம்னாலும் இது மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக முழு கரம் மசாலா சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். முழு கரம் மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவிக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எதுவுமே நல்லா இருக்காது. சன்ஃப்ளவர் ஆயில் செய்யலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் செய்யலாம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வேக வச்சிருந்த கடலைக்கூடையே நான் மசாலாவை அரைச்சி வச்சுருக்கேன். இதை 2ஐயும் சேர்த்திக்கிறேன். சென்னா வேக வச்சிருந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் நம்ம குழம்பு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு பார்க்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது நல்லா கெட்டியாக தான் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொதிச்சு வரும்போது ரொம்ப கெட்டியாயிரும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் தான் இருக்கும், பாருங்கள். குழம்பு நல்லா வேகலை, சுற்றி நுரக்கட்டி நிற்குது. இப்படி இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது, டேஸ்ட்டாகவே இருக்காது. இந்த நுரையெல்லாம் அப்பப்போ எடுத்து விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முழுசாக 10 நிமிஷம் போல் இருக்கும். குழம்பு நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் பூரா பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த வெள்ளை வெள்ளையே நுரையே இல்லை. குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது கூட கேரட்டு பீன்ஸு கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் வெறும் கடலை மட்டும் செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்படியும் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மணமெல்லாம் குழம்புல இறங்கும். அப்போ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சென்னா மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.